மனிதன் வந்து எவ்வளோ விஷயங்கள பார்த்துட்டான். எதுக்குமே பயப்படல. சுனாமிய பார்த்துட்டான், நிலநடுக்கத்த பார்த்துட்டான், எவ்வளோ வந்து பேரிடர்கள்லாம் பார்த்துட்டான். ஆனா, மனுஷன் இப்ப வரைக்கும் இப்ப பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த அணுகுண்டுன்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்டின்னா, உலக மக்களுக்கு எப்பயுமே அச்சம். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குது. இப்ப ஹமாஸெல்லாம் போட்டு புரட்டி, புரட்டி வந்து இஸ்ரேல்காரன் அடிச்சான்னா, அவன் வந்து என்ன ஒரு நாடு கிடையாது. பாலஸ்தீன்ல ஒரு பகுதியில தான் இருக்கிறான் அவன். ஒரு கிளர்ச்சியாளர் குரூப் தான் அது. அந்த குரூப்புக்கிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கிடையாது. அவன் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி இந்த மாரி விஷயங்கள் தான் வச்சிருக்கானே தவிர, அணு ஆயுதம் அவன்ட்ட கிடையாது. இதே ஒரு அணு ஆயுதம் இருக்கு அப்டின்னா, இப்ப ரஷ்யாட்ட வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ரஷ்யாட்ட யாரும் வந்து நேரடியா மோதல. ஏன் மோதல அப்டின்னா, அது ஒரு அணு ஆயுத நாடு. அந்த அணு ஆயுத நாடு மேல மேல கைய வச்சா என்ன நடக்குன்ற ஒரு பயம். ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமான அணு ஆயுதம் இருக்கிற நாடு இல்லைங்களா? இவன் நம்பர் 1 அப்டின்னு சொல்றாங்க. அணு ஆயுதம் அவ்ளோ அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரிசர்வ்ல. சரிங்களா? இதே மாரி ஒரு அணு ஆயுத நாட வந்து அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு நாடுமே வந்து பயப்படுவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு பயத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, அந்த பயத்த வந்து போக்கணும் அப்படின்னா வந்து, பயமே இருக்கக்கூடாது. ஒரு நாட்டு மேல அட்டாக் பண்ணா அவன்ட்ட அணு ஆயுதம் இல்லாத இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு கண்டிஷனுக்கு ஈரான் வந்துடுச்சு அப்படின்னா வந்து, அது இஸ்ரேலுக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்ப நெனைக்கிற மாரிலாம் அவன் அட்டாக்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஈரானும் வந்து ஆயுத அந்த ஆயில் வந்து அதிகமான இது புரொடியூஸ் பண்ற ஒரு நாடு. அந்த ஆயிலுக்கும் வந்து பாதுகாப்பா இருக்கணும். அதேமாரி அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த அரபு தேசத்துக்கும் நான் ஒரு ராஜா மாரி இருக்கணும். அப்படின்ற ஒரு எண்ணத்தில என்ன பண்றாங்க, கண்டிப்பா நம்மள்ட்ட அணுகுண்டு இருந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு ரவுடி மாரி இருக்கலாம். நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு எண்ணத்தில தான் அவன் என்ன பண்றான், அணுகுண்ட தயாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சிய பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த அணுகுண்டுன்றது உலக மக்களை இதுவரைக்கும் பயமுறுத்திட்டு இருக்க நாடு. எந்த ஒரு நாடுமே வந்து என்ன பண்ணும், ஒரு அணு ஆயுத நாட வந்து அட்டாக் பண்றதுக்கு பயப்படும். ஆனா, அதில ஒரு ஒரு எக்செப்ஷன் என்னன்னா, ஒரு அணு ஆயுத நாட்ட இன்னொரு அணு ஆயுத நாடு புரட்டி எடுத்ததுன்னா, அது இந்தியா தான். பாகிஸ்தான்ட்ட அணு ஆயுதம் இருக்குது. அவனும் அணுகுண்ட போட்டுருவோம், போட்டுருவோம்ன்னு மிரட்டுனான். இருந்தாலும் அவன புரட்டி, புரட்டி அடிச்சு மண்ண கவ்வ வச்ச நாடு ஒரே நாடு யாருன்னா, இந்தியா தான். இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் என்ன ஒரு பயம் அப்டின்னா, இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத நாடு. அதுன்ட்டு அவன் அணுகுண்டு எப்போ வேணாலும் வீசிருவான் அப்படின்னு நம்மளும் எவ்வளோ பயமுறுத்துறோம். பயமுறுத்தி அவன் வந்து அட்டாக் பண்றானே! அப்போ வந்து ஒருவேளை வந்து அணுகுண்ட அவன் வீசிட்டான்னா, அவன் வந்து அத நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கானா? அப்படின்ற ஒரு சந்தேகம் என்ன இருக்குது? மத்த நாடுகளுக்கு வருது. ஏன்னா, இப்ப பிரான்ஸுக்கும் வந்து ஜெர்மனுக்கும் ஒரு சண்டை வருது, லடாய் வருது அப்படின்னா, ஈவன் ரஷ்யாவே எடுத்துப்போமே, பிரான்ஸும் ரஷ்யாவும் நேரடியா மோதிக்க மாட்டானோ. 2 ஆனா இதனோட ஒரு கட்டத்தில வந்து 2ம் எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும். ஆனா லைட்டா சண்டை வேணா வரலாமே தவிர, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் போகாது. ஆனா, ஒரு அணு ஆயுதத்த நாட வந்து இன்னொரு அணு ஆயுத நாடு அடிச்சு புரட்டி எடுத்தது அப்படின்னா, நம்மளோட இந்தியா தான். அதுல